Mr. Gold Cooking Coconut Oil. இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான Mr. Gold Cooking Coconut Oil. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. என்ன நோட்டிஃபை பண்ணுற எல்லாருமே ஹீரோ ஆனந்தராகம் தானே, நீங்கள் அழகு சுந்தரம் தானே அப்படிங்கும் போது அந்த வேர்டு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி இந்த வெயில்லையும் வந்து ஏசியில் அப்படியே குளுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் கனவுல கூட நினைக்கலன்னு சொல்லுவாங்களா பல பேர், அது உண்மை. நம்ம வந்து சன் டிவிலாம் வந்து சன் டிவியின் தமிழ் மாலை ஞாயிறு டபுள்ஸ். நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கறது உங்க மேரேஜ் லைஃப் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான். ஸோ அதுக்கு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணா போதும். அழகு சுந்தரம் அப்படின்னு. ஆமாம் சார், குட் ஜாப், ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. யூஸ் டு வாட்ச் எவ்ரிடே அப்படின்னு. என்ன இவர் வாயை திறந்தாலும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாரு, இவர் தமிழ் சீரியல் எங்கே பார்த்துருப்பாரு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பரிச்சயமான ஒரு கெஸ்ட்டு. காமெடி அப்படின்னாலும் இவர் தான் மைண்டில் வருவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக கலக்கிக்கிட்டு இருக்கார் சின்ன திரையில். எஸ், நம்மளோட அழகப்பன். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். அழகப்பன் அப்படின்றதோட அழகு சுந்தரம் அப்படிங்கிறதா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க அழகு? நல்லா இருக்கேன் பிரீத்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஸோ அழகப்பன் பற்றி நமக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து பார்த்துட்டு வரோம், ஆஃபீஸு காணும் காலங்கள், வந்தால் ஸ்ரீதேவி, மாப்பிள்ளை, அம்மன், ஒரு லிஸ்டே போச்சு. பட் இருந்தாலுமே வந்து இந்த பர்டிகுலர் ஆனந்த ராகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது எங்களுக்குமே தெரியும். ஸோ ஆனந்த ராகம், அதில் இருக்கிற அழகு சுந்தரம் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆனந்த ராகம்ன்றது வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து இப்போ கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்த சீரியல்ஸில் வந்து நம்ம வந்து சொல்லப்போனால் நாங்கள் வந்ததே ஒரு பெரிய கேங், கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம்னு. அதில் வந்து ஒரு 60 கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்லேருந்து நம்ம வந்து செலக்ட் ஆகி அது ஒரு 500, 300, 200 ஆகி ஒரு 100 பேர் நடித்து அதில் 50 பேர் நடித்தது தான் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி. ஸோ இப்படி ஃபில்ட்ரேஷன் ஆகி அது வந்து ஃபில்ட்ரேஷன் சொல்ல முடியாது, காலத்தோட ஓட்டத்தில் வந்து நிறைய பேர் ஒரு காரணங்கள்னால அப்படியே போயிட்டாங்க, மூச்சு வாங்கி நின்ட்டாங்க. நம்ம அதை விடாமல் பிடிச்சி சரி ஏதாவது ஒன்று பண்ணினோன்னு வந்து என்ட்ராகும்போது அந்த கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அது நிற்கும் போது ஓகேடா இன்றைக்கி நம்ம நின்றுட்டோம், நாளைக்கு நம்ம 70mm ஸ்க்ரீன் தான்டா அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு திரும்பி பார்த்தா இப்போ 10 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த 10 வருஷம் வந்து ஒரு பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஆனந்தராகமில் அழகு சுந்தரமாக ஹீரோவாக பண்ணுறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது ஏதோ ஒரு அங்கீகாரமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ நாள் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், நமக்கு இன்னும் திருப்தி இல்லாத மாதிரியே இருந்ததுன்னு போது இன்றைக்கி எப்படியா வேணாலும் எடுத்துக்கலாம். என்னை நோட்டிஃபை பண்ணுற எல்லாருமே ஹீரோ ஆனந்தராகம் தானே, நீங்கள் அழகு சுந்தரம் தானே அப்படிங்கும்போது அந்த வேர்டு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி இந்த வெயில்லையும் வந்து ஏசியில் அப்படியே குளுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வந்த அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நினைக்கும் போது ஓகே ஃபைன் சூப்பர், நம்ம வந்து நம்ம நிறைய பேரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வந்திருப்போம். நம்மளை ஒரு சிலர் ஓகே அண்ணன் வந்து ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டாரு இப்போ ஹீரோ ஆயிருக்காருன்னு நம்மளை ஒருத்தர் இன்ஸ்பிரேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம்னா அதுதான் வெற்றி. கண்டிப்பாக. ஏன்னா வந்து அழகப்பனை வந்து நாங்கள் இப்படியும் பார்த்துருக்கோம், இப்போ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அவரோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் தான். திடீர்னு பீக்ல இருப்பாரு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸே இல்ல பிரீத்தி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதெல்லாம் பார்த்திருக்கேன். கோயில்ல நிறைய பார்த்திருக்கோம். எவ்வளவு பெலாத்தி இருப்போம், பகவானே ஏதாவது பண்ணிடுப்பா அப்படின்னு அந்த மாதிரி பெலாத்தி இருக்கோம் நிறைய நம்ம பேசும்போதே. ஸோ இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கன்சிஸ்டண்டா வந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிற அங்கீகாரத்துல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் நம்பர் 1 சேனலில் ப்ரைம் டைமில் நம்ம சீரியல் போயிட்டுருக்கு. அதுலேயும் இந்த அழகப்பன் அப்படிங்கிற அழகு சுந்தரம் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் தான். மற்ற ஸ்டார்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஜிம்மு போகிறோம், கலர் மெயின்டைன் பண்ணுறோம், எப்படா இவர் வந்தார் டக்குன்னு ரேஸில் உள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு வந்து அழகு சுந்தரம் வந்து ஸ்பெஷல் இல்லையா? கண்டிப்பாக அது இருக்குது, நிறைய பேருக்கு காமிச்சிக்கிறதுல வெளியில். பட் ஒரு சிலர் பேசும்போது அது லைட்டாக அப்படி தெரியும், மேலே தெரியும் இப்போ ஏதோ உள்குத்து வச்சு சொல்கிறானே அப்படின்னு. அப்புறம் வந்து அதாவது நீங்கள் ஜிம் போகிறீங்களான்னு கேட்க முடியும், அதாவது போறியான்னு கேட்குறத விட வேறு ஜிம்முக்கெலாம் போறியா நீ அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா இல்லை ஹீரோ ஆகிட்ட ஒரு அப்போ நான் சொல்கிற ஒரே பதில் என்னவா நான் நினச்சேன் அப்படின்னா,
அழகப்பன் வந்து இதே மாதிரி இருந்திருந்தா ஹீரோவாக இருப்பானா அப்படிங்கிறது வந்து 2வது பட்சம். பட் அந்த கதைக்கான ஹீரோவாக நான் செலக்ட் ஆனேங்கிறது தான் பெரிய விஷயம். எல்லாருமே வந்து எந்த ஹீரோஸ்க்குமே வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஹீரோவாக ஆகிறது கிடையாது. எனக்கு அதில் ரொம்ப வந்து எது கனெக்ட் ஆச்சுன்னா சேதுபதி அண்ணா படம் வந்து பார்த்திங்கன்னா பீஸா. அந்த பீஸா படம் வந்து பார்த்திங்கன்னா கதை தான் ஹீரோ. அந்த கதைக்காக ஓடினாங்க, அந்த கதைக்காக பார்த்தவங்க தான் அதிகம். அப்போ பீஸாக்கு அப்புறம் தான் அவர் பண்ண ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சேதுபதி படமாமே நல்லா இருக்கும்ல போய் பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி அதுதான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறது. எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல கதை அமைஞ்சிருக்கு. இந்த கதையை வந்து அழகப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையானது ஒரு கருப்பான ஒரு ஆள் வேணும். அவன் வந்து கொஞ்சம் ஒரு முறை அன்ஷேப்பாக இருக்கணும். அவனுக்கு ஒரு பொண்ணு அழகாக கிடைக்குது. அவன் லைஃப்பில் அவன் படிக்காமல் இருக்கான், எப்படி ட்ராவல் பண்ணி வரப்போகிறான் அப்படிங்கிறது தான் ஒரு பிக் ஸ்டோரி இது. அந்த மாதிரி ஒரு கதையின் நாயகனாக வர்றது தான் பெரிய விஷயம். ஏன்னா கதை பிடிச்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மளை அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு பெரிய இதுவாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் எடுத்ததும் டாப் கியரில் தான் போவேன், நான் எடுத்தது ஹீரோவாக தான் வருவேன் அப்படின்னு நினச்சி காலங்களை ஓட்டின நிறைய பேரை நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன், பார்த்துட்டே இருக்கோம், இனி பார்க்கவும் போகிறோம். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்போது பேசுகிற விஷயங்கள் தான். நம்ம வந்து என்றைக்குமே வந்து 2 விஷயந்தான், ஒன்று கதை, இன்னொன்று காசு. சினிமாவில் இருக்கிறதுக்கான 2 விஷயம் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்னவா இது பண்ணணும்னு நீங்கள் அப்படி இல்லைங்க, ஒன்று மேட்ரு இல்லைன்னா மீட்ரு. இது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. மேட்ருங்கிறது கதை, மீட்ருங்கிறது வந்து வருமானம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல வருமானத்திற்காக வந்து சர்வை பண்ணணும். ஏதாவது ஒன்று நம்ம வேலைக்கு பார்க்குறதுனா போகலாம். இன்றைக்கி கூட வந்து எத்தனையோ பேர் வந்து கேபு வந்துருச்சு, ஆளுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஆட்டோ வாங்கி கூட ஓட்டிகிட்டு போகலாம். ஆனால் வந்து நம்ம பேஷன் என்ன, ஒரு சிலருக்கு டிரைவர் ஆகணும்னு ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நமக்கு பேஷனே வந்து ப்ரொஃபஷனாக மாறுறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ என்னோடய பேஷன் எனக்கு ப்ரொஃபஷனாக மாறுது அப்படிங்கும்போது அதில் வந்து இன்றைக்கி 5 ரூபா கிடைக்கும், நாளைக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதை தாண்டி நம்ம என்னவா அச்சீவ் ஆகணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம். ஸோ அந்த ஆனந்தராகம் வந்து எனக்கு ஒரு பெரிய விசிட்டிங் கார்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்குற எல்லாருமே வந்து உங்களை நிறைய இதில் பார்த்துருக்கோம். பட் இப்போ பார்த்த உடனே உங்களை வந்து கெஸ் பண்ணுறது ஆனந்தராகம், சன் டிவி. அதாவது நீங்கள் சொன்னது தான், தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 சேனலில். இது வந்து நான் கனவுல கூட நினைக்கலான்னு சொல்லுவாங்களா பல பேர், அது உண்மை. நம்ம வந்து சன் டிவிலாம் வந்து சன் டிவியின் தமிழ் மாலை ஞாயிறு டபுள்ஸ் அப்படின்னு வேகமாக ஒருத்தர் யாரோ பேசுகிறாங்களே, சரி ஓகே இந்த மாதிரி சன் டிவியில் என்றைக்கு நம்ம வந்து பண்ணலாம். அப்போ நிறைய கேரக்டர்ஸ் வந்தது. எனக்கு உண்மையாகவே சன் டிவியிலேருந்து ஒரு 2-3 ஆஃபர்ஸ் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வந்தது. அப்போ அது எல்லாமே வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருந்தது. இல்லை சார் பண்ணுவோம், ஏன்னா அப்போ மற்ற சேனல் விஜய் ஜீயில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சன் டிவியில் பண்ணலாம். அப்போ நினச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அங்கே போகணும், அது நமக்கு நடக்கணும்னு இருந்தால் அது நமக்கு நடக்க தான் போகுது. அது நல்லதாகவே நடக்கும்னு நிறைய பேர்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். டு பி ஃப்ராங்க் அதான் உண்மையாகவே நடந்திருக்கு. எஸ், நீங்கள் வந்து எதிரே பார்க்காம வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்த ஒரு வாய்ப்பு தான் ஆனந்தராகம் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அழகு சுந்தரத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. ஏன்னா வந்து நம்மள ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கிற பையன் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆடம்பரமான ஒரு தோற்றமோ இல்லைனா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜிம் பாடி 6 பேக்ஸ் அதெல்லாம் இல்லாமல் வந்து யதார்த்தமாக நம்ம வீட்டில் நம்ம அண்ணனோ தம்பியோ எப்படி இருப்பாங்க அந்த ஒரு ஃபீல் கொடுத்ததுக்காகவே ரொம்ப கொண்டாடுறாங்க. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ரோட்டில் போகும்போது? அது எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அது என்னமோ தெரியல, நம்மளை அந்த கேரக்டராக வந்து அம்மாவோட அட்டாச் ஆகிற ஃபஸ்ட்டு வந்து அம்மா பையன். அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரே கனவு என்னென்னா, அடுத்து என் பையனை என்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துக்கணும். ஏன்னா இவன் உலகம் தெரியாதவன், வெள்ளந்தியானவன், இதுதான் கதை. இதை மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களாவே நம்மளை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பிள்ளையா பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நிறைய பார்க்குறவங்க எல்லாருமே டக்குன்னு வந்து அந்த அம்மா கேரக்டர்லாம் வந்து யோசிக்காமல் அப்படின்ட்டுருவாங்க. அம்மா அப்படின்னா, ஐயோ கண்ணு என் பையன் மாதிரியே இருக்கான், அவன் வெளிநாட்டில் இருக்கான், உன்ன மாதிரியே கருப்பாக குண்டாக தான் இருப்பான், ஆள் நல்லா இப்படி உன்ன மாதிரியே தான் இருப்பான் பார்க்குறதுக்கு, நான் அவனை ஃபோட்டோ காமிக்கிறேன் அப்படின் போது அவங்க என் கூட அந்த ஃபோட்டோ எடுக்க வர ஒரு 10 நிமிஷத்தில் பேசிடுவாங்க. நான் உடனே சொல்லுவேன், இல்லையம்மா அவனும் இப்படி தான் பார்ப்பான், நல்லா கிளக்கிலன்னு பேசுவான், நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அவங்களோட அட்டாச் ஆகுதுன்னா, ஒரு எப்பயுமே நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சீரியல் நிறைய ஒரு ஸ்டீரியோ டைப்பில் தான் போகும் அப்படின்னு.
இப்போ அதை வந்து இந்த ஆனந்தராகத்தில் வந்து அதை நான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வேகமாக பேசுகிறதா இருக்கட்டும், கடகடன்னு ஒரு காமெடியாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு யதார்த்தமான ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அந்த கேரக்டரை நான் அப்படியே கொண்டு போகிறேன்னா அது வந்து மக்கள்கிட்ட மற்ற ஆர்டிஸ்டோட என்னை இன்னும் வேகமாக தான் கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பேசும்போதே இப்படி தான் சொல்லுவாங்க, என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவே யாருமே பார்க்குறதில்ல, அதை ஒரு அந்த தம்பி நடிக்கிறான்ல அப்படின்ற மாதிரியே கிடையாது. எனக்கு இதில் என்னென்னா தாய்மார்களை தாண்டி நிறைய வந்து ஆண்கள் வந்து எனக்கு வந்து ஃபேன்ஸ். எனக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கூட யோசித்தேன், நிஜமாகவே இவங்கெல்லாம் வந்து உண்மையாக டிவி பார்க்குறாங்களான்னு. எனக்கு ஒரு ஆட்டோக்காரர் வந்து சொன்னது ஞாபகம் இருந்தது. என்னென்னா சீரியல் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் டைம்லாம் எனக்கு வந்து ஒரு 3-3:30 நான் வந்து இந்த ஸ்கூல் ட்ரிப்பு போய்ட்டு தம்பி, ஈவினிங் வருவேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-6:30 வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காஃபி ஏதாவது சாப்பிட்டு டீயை சாப்பிட்டு போகலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓடும், நான் உங்களுக்காகவே பார்ப்பேன் அப்படின்னுவார். ஒரு சாமானியான ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் மனசில் இருக்கும், சரி அப்போ பெரிய ஆட்கள்லாம் எங்கே நம்ம இந்த சீரியல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கும்போது ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவர் என்னை வந்து திருவண்ணாமலையில் பார்த்துட்டு நான் ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கேன், டக்குன்னு வந்து தோல் இப்படி கழிச்சிட்டு அழகு சுந்தரம் அப்படின்னு, ஆமாம் சார், குட் ஜாப், ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, யூஸ் டு வாட்ச் எவ்ரிடே அப்படின்னு. என்ன இவர் வாயை திறந்தாலும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாரு, இவர் தமிழ் சீரியல் எங்கே பார்த்துருப்பாரு அப்படின்னா ஐ எம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி சார் நீங்கள் டைம் இருக்குமா சார் உங்களுக்கு, நான் வந்து இது சும்மா ஒரு இன்டர்வியூக்குன்னு சொல்ல அவர் சொன்ன வார்த்தையே இதுதான், இல்லை 6 o'clock நியூஸ் வரும், 6:30 உங்கள் சீரியல், அதுக்கப்புறம் நான் என்னோடய ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். பட் உங்களோட அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதாவது எதனால் அந்த கேரக்டர் இவ்வளோ ரீச் அப்படின்னா, ஒரு யதார்த்தமான ஒரு ஆள், உண்மையாகவே வந்து ஹீரோனா ஒரு 10 பேரை அடிச்சுருவாங்க தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், சொல்லப்போனால் அந்த பாக்யராஜ் ஸ்டார் ஸ்டைலில் வந்து பாக்யராஜ் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டும் பண்ணுவார் ஒரு பக்கம் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி ரொமான்ஸ் இருக்கும், மற்றவங்கள்ட்ட காமெடி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அப்படின்றது வந்து என்னுடைய கனவாக இருந்தது. அதை இந்த ஆனந்தராகம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். வெரி நைஸ். ஸோ ஒரு கமர்ஷியல் பேக்டாக நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்க. இதில் எனக்கு என்னன்னா இந்த நானே ராஜா நானே மந்திரியில் நம்ம கேப்டன் இருவார் பார்த்தீங்களா, அவர் பாட்டோ அந்த தோப்பில் உட்காந்து அடிக்கிறது, போற வரவங்களை கலாய்க்கிறது, அவர் கூடவே 2 பேர் நிற்பாங்க, அண்ணே நீங்கள் கிரேட் அந்த மாதிரி என் கூட நிற்கிற ஒரு ஆள் யாருன்னா தீக்குச்சி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசாட்சி குட்டி அழகு. அதாவது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் பங்கு யாருக்கு அப்படின்னா ரைட்டரு, ஸ்டோரி ரைட்டருக்கும் டைலாக் ரைட்டருக்கு, டைரக்ஷன், இவங்க டீம் எல்லாமே இருக்குது. பட் அதில் முக்கியமான அந்த ஒரு கேரக்டர் வந்து மனசாட்சின்னு வரும்போது எல்லாருமே வந்து நினச்சாங்க மனசாட்சின்னு ஒரு கேரக்டர் வந்தால் அது வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. தீக்குச்சி வந்து பார்த்திங்கன்னா நான் எது சொன்னாலுமே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புத்திசாலி நான், அதை விட புத்திசாலி யாருன்னா தீக்குச்சி. இப்படி தான் இருக்கும் எங்களோட காம்போ, ஒரு ஹீரோக்கும் ஒரு ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரியே இல்லாமல் ஒரு காமெடி காம்போ அது. நான் எது சொன்னாலும் வந்து 1,00,000க்கு 5 சைபர் தான்டா அப்படின்னு நானே கரெக்டாக சொல்லணும். பாஸ் 5 இல்லை பாஸ் 10 சைபர் வரும், 1,00,000 இல்லை அப்படின்வாப்ல. அந்த மாதிரி அதாவது ஒரு நானே ஒரு கிராக்கு, எனக்கு கூட இருக்கிறது அதை விட பெரிய கிராக்குங்கிற மாதிரி அது ஒரு கேரக்டர். அது அந்த காம்பினேஷன் வந்து நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஏற்றுக்கிறது. என் பாஸ் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவர் சொன்னால் அது வந்து 100க்கு 100 உண்மை, அவர் தான் எனக்கு எல்லாமே. அதே ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டான சில சீன்ஸ் வரும். எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்போ ஒரு நான் இருக்கேன் பாஸ்ன்னு ஒரு மனசாட்சின்னு ஒரு சின்ன பையன் அவன் வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்குவான், டஃப் கொடுப்பான். எனக்கு நடிக்கும் போது நானும் அவனும் போட்டி போட்டு தான் நடிப்போம். அவன் வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நடிக்க வரும்போது டே அழகுன்னு கூப்பிடணும். டே அழகு அப்படின்னா எனக்கு அது தெரியாது, டேயா அப்படின்னா ஆமாண்டா அப்படின்னா அந்த மனசாட்சியாக பேசும்போது நான் தானே அவன் மனசாட்சி. அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, நிறைய பேர் கிட்ட அந்த ரீச் ஆனதுக்கான அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து எப்படின்னா தினமும் காலையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டிஃபன் அந்த மாதிரி யாரை கேட்டாலும் நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேங்க, நான் வந்து லீவில் இருக்கேன்னு கூட சொல்கிறது இல்லை யாரும், நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், என்ன ஸ்ட்ரெஸ் அப்படி இருக்கிறவங்கலாம் இதை பார்க்கும்போது சொல்கிறது என்னென்னா அந்த காமெடியாக இருக்குது, ஒரு ஜாலியாக இருக்குது. அந்த உங்களுக்கு பார்க்கும்போது ஃபன்னாக ஒரு சீரியல் பேட்டர்ன் இல்லாமல் ஜாலியாக இருக்குன்னும் போது அதுக்கு காரணம் வந்து அழகப்பன் மட்டும் கிடையாது, டோட்டல் ஆனந்தராகம் டீமும் தான். இன்றைக்கி ஒரு ஹீரோவாக நான் இருக்கேன் அப்படின்னா அது காரணம் ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அம்மா கேரக்டர் ஒன்று இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் இருக்கார், ஒரு மனசாட்சி, இது இவ்வளோ பெரிய ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் ஆனந்தராகம் வந்து சக்ஸஸ் ஆனது காரணமே ஒரு ஃபேமிலி. ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் 2 பேர் 3 பேர் தான் இருக்கும்,
மேக்ஸிமம் ஒரு 10 பேர் 13 பேர் தினமும் கச்சன்னு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு மாமா சித்தப்பு சித்தி அத்தை அப்படின் போது அது எல்லாமே கனெக்ட் ஆகுது பீப்புளோட. ஸோ அங்கே நடக்கிற ஒரு குறும்பு சண்டை, ஒரு இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஈஸ்வரி பேச்சை நான் கேட்குறது, அந்த இன்னசென்ட்டான பேச்சு அதெல்லாமே நல்ல ஹிட்டு. ஸோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அழகு சுந்தரம்ன்ற ஒரு ஆள் ஒரு பேனரில் ஃபிக்ஸை தெரியுறேன்னா அதுக்கு பின்னாடி சாரங்கட்டப்பட்ட இருக்கிற இயக்குநர்கள், டெக்னீஷியன், கேமராமேன் எல்லாராலையும் தான் வந்து நம்ம அந்த பேனரில் நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. வெரி நைஸ். எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு வந்து மொத்தமாக தான் கிரெடிட் எடுத்துக்காம எல்லாரும் காரணங்கிறதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும். சூப்பர். ஸோ அழகு அவர்களே, இந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஈஸ்வரி இருக்காங்க, அம்மா கேரக்டர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட சீரியல் ஸ்டார்ட் ஆகி 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 500 எபிசோட்ஸ் தாண்டி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பர்சனலி ரொம்ப க்ளோஸ் யார்? செட்டில் யார் ரொம்ப கலாட்டா எப்போவுமே ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? அது நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே சொல்லப்போனால் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு தான் அழகு சுந்தரம். என்ன தான் எனக்கு முதல்ல ரொம்ப பிடிக்கும், அழகு பண்ணான். அதே மாதிரி செட்டில் ரொம்ப யார் இந்த மாதிரி பண்ணுறதுன்னா அதுன்னு நான் தான். ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இன்டர்வியூவில் போனாலே நாங்களாம் ரொம்ப சீரியஸாக இருப்போம், என் அம்மா கேரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாங்கள் ரொம்ப சீரியஸாக இருப்போம், ஆனால் வந்து ஜாலியாக இருப்போம். பட் சீரியஸான சில சீனில் கூட ஃபன் பண்ணிகிட்டே இருப்பேன். டக்குன்னு அந்த டேக்குன்னு வரும்போது அந்த சென்டிமெண்ட்டு அழுகிறது எல்லாம் வந்துடும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனில் தான் இருப்போம். சினிமாவை பொறுத்த வரைக்குமே காலையில் வரவங்களாக இருக்கட்டும், ஜஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்றது கூட எங்கே போட்டுடுறாங்க. அதாவது ப்ரொடக்ஷனில் காலையில் டிஃபன் போட்டுருவாங்க, நம்ம குளிச்சுட்டு கிளம்பி வந்தால் போதும். அப்போ காலையில் வர்றதுலேருந்து நைட்டு நம்ம ஒரு 9:30 10 வரைக்கும் அங்கே தான் இருப்போம். அப்போ இந்த ஹோல் டே வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம எனர்ஜைஸ்டாக இருக்கணும். நம்மளை பார்த்து தான் வந்து மற்றவங்க எந்துவாக வேலை பார்ப்பாங்க. நம்மளே வந்து ஒரு மாதிரி டல்லாக இப்படி ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்து அழகு பண்ண வந்து செட்டில் யாருமே பார்த்ததே இல்லை. யாராவது ஏதாவது பண்ணால் கூட நைஸாக சொல்லி விட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருப்பேன். அவங்க 2 பேரும் அந்த பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க, டேய் இப்படி திரும்புவாங்க. ஏன்னா மாமா கேரக்டர் சம்பத்து இவங்க எல்லாருமே வந்து ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது கவுண்டர் கொடுத்துட்டு அமைதியாக அவர் டக்குன்னு டேய் கம்நாட்டி நீ தானடா இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படின்னா, நான் எதுவும் பார்க்கலப்பா நீங்கள் தான் எதாவது பண்ணிங்க அப்படியும். மொத்த இடமும் அந்த இடம் ஜாலி ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு இது ஒரு வரம். எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க சும்மா போகிறேன் தினமும் தட்டுறேன், இல்லை போகிறேன் இந்த உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன், எல்லாருக்குமே அது இருக்கும். பட் அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு நம்ம பண்ணும்போது அதில் அந்த வலியே தெரியாது. ஸோ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, நம்மளையும் எனர்ஜைஸ் பண்ணிட்டு நம்மளை பார்க்குற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரையும் நம்ம எந்த வச்சுக்கணும். அப்போ நமக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி வேணும். நான் எனக்கு ரொம்ப வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கலைத்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னா, தன்னை எனர்ஜைஸ் பண்ணிக்கணும். தன்னை என்றைக்குமே அவங்க டவுன் விட்டுறவே கூடாது. ஏன்னா என்றைக்குமே வந்து த யூனிவர்ஸ் வில் ஃபால் ஆன் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது ஸ்டார் திரைப்படத்தில் வந்ததாக தான் எல்லோரும் சொன்னாங்க. நான் இன்னும் ஸ்டார் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்குவேன். பட் அந்த ஸ்டபன் ஹார்ட்டை அதாவது அந்த வாக்கியத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொடுக்கும். யூனிவர்ஸ் பிலீவரா நீங்களோ? கண்டிப்பா. அதாவது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்னைக்காவது ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது வந்து டவுட். ஜெயிச்சிருவேன் அப்படின்னு, அதாவது ஜெயிச்சிருவோங்கிறது வேற, ஜெயிச்சிட்டேங்கிறது வேற. அந்த ப்ரொனன்சியேஷன்லேயே ஒரு விஷயம் இருக்கு. பட் கிரியேட்டர்ஸ்க்கு எப்படின்னா, நான் கூட இன்னைக்கு வந்து டக்குன்னு ஒரு கேமரா எடுத்து ஆன் பண்ணேன்னா நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ இல்லை நான் ஒரு ஆங்கராவோ நம்ம வந்து தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒருத்தருமே வந்து பெரிய பெரிய கனவோட இருப்பாங்க. ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் டைரக்டர் இருக்காருன்னு வைங்க, அதுக்கு கீழே என்னென்னமோ இருக்குது. நான்லாம் பார்த்தா 23 கிராஃப்ட் 24 கிராஃப்ட்ன்றாங்க. ஒரு பெரிய ப்ரொடக்ஷனு பெப்சி யூனியன்லாம் சொல்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், இவ்வளோ பேரை நமக்கு பின்னாடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இட்ஸ் ட்ரூ. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில், இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல், கோவை. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.